தமிழ் வம்சங்களுக்கு பண்பான பாசாங்குச கதை கூறுவது சூரியநாதம் 115 116 கூறியது. 115 ஆ எழுத்து ஒலி எப்படி கூறினால் எங்கு ஒலிக்கும் அதை கூறியது. ஆ ஒலி. ஈ 116 கூறியது. அங்கு நெட்டெழுத்து வட்டமே நிறைந்த வள்ளி யோனியும் நெட்டெழுத்தின் வட்டம் ஒன்றில் நின்றதொன்று கண்டிலே குற்றெழுத்தில் உற்றதென்று கொம்புகால் குறித்திடில் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேர்படான் நம் ஈசனே. இப்போது தோன்றும், இது எதற்காக தேவை உள்ளது? இதை நான் கூறினேன். வாத்தியார்கள், தமிழ் சாகித்ய அறிஞர்கள், தமிழ் மரபு மதக்கதை கூறுபவர்கள் அங்கு வரும் எழுத்துக்கள் அடிப்படையில் எப்படி அர்த்தம் கூற வேண்டும். அதனால்தான் சூரியநாதம் தமிழ் அரசு அதிகார பொறுப்பு உடையோர்கள் என்றால் மதம் பேசுபவர்கள் அந்நிய நிழலை தீண்டி கூறக்கூடாது என்ற சட்டம் உருவாக்க வேண்டுமென்றால் தமிழ் வம்சம் இங்கு கூறுவதை சிந்தித்தால் இதற்கு ஒழுங்கு சீர்திருத்தம் கொண்டு வர முடியும். அப்படி வரும்போது தமிழ் மதம் உலகெங்கும் ஓங்கும். தமிழ் எழுத்துக்கள் மூலம் அங்கு கூறியதில் ஈ எழுத்தை கூறியது. ஈ எழுத்து புதுமை என்றால் இது புதுமை, தேவ பாஷை எழுத்து. இப்படி எடுத்து கூறுவது இன்றைய உலகில் எங்கும் யாவரும் எந்த யூடியூபிலும் சேனலிலும் சர்ச்சை செய்ய மாட்டார்கள். காரணம், தெரிந்தால்தானே கூற முடியும். காக்கைக்கு பறக்கும்போது இருந்தால் காணலாம் என்பது போன்று இப்படி கூற அதன் சிந்தையில் செயல்பட வேண்டும். இங்கு கா ஒலி கீ ஆவது. கீ ஒலி எங்கிருந்து உருவாவது? ஈ எழுத்தில் இந்த பாகத்திலிருந்து இங்கு வருவது கீ. கீ கொப்புளிலிருந்து வரைவது என்றது. இந்த வரை கொப்புளிலிருந்து வருவது கீ. கீ என்பதில் மேல் நோக்கி காண்பது. ஏன் இதை இப்படி கூற வேண்டும்? கிறுக்கா என்று நம்பலாம். மதம் பேசுபவர்கள் கிறுக்கர்கள். அதனால்தான் கீ என்று வரும்போது எதை கூற வேண்டும்? கீ என்று வரும்போது எதை கூற வேண்டும்? உடல் கதைகள். அதற்காகத்தான் இங்கு கூறுகிறது, நெட்டெழுத்து வட்டமே நிறைந்த வள்ளி யோனி. தமிழ் எழுத்தில் தமிழை சிந்தித்து அதன் மீது அரசாங்க வேலையில் இருந்து வயிறு நிறைத்து மக்களையும் குடும்பத்தையும் போற்றி சொத்துக்கள் வாங்கி கூட்டுபவர்கள் தமிழ் வாத்தியார்கள் வரை கூறினேன். அங்கு கூறுவது உங்களுக்கு கேட்பதற்கு புல்லரிக்கும். ஆனால் தத்துவம் உண்மை எதுவென்றால் இதை சிந்தனை மூலம் சிந்தித்தால் எந்த உலகில் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த எழுத்தை வைத்து அங்கு கூற முடியும். இப்படி ஈ என்பது இது தமிழ் எழுத்தில் எங்கள் மரபு வழி அம்சம் சேர்ந்த எழுத்து. உடலை கூறுவது சித்தர்கள் அது முள்ளு கொண்டு ஓலை பன ஓலையில் எழுதிய காலம் முதல் உள்ளது. அது அன்று சித்தர்கள் செயலில் கூறுவது. தமிழ் இரண்டு வகை. ஒன்று வாழ்வதற்கு, இன்று படிப்பதற்கு. ஒன்று உடலை சார்ந்தது. உடலை சார்ந்தது இங்கு கூறும்போது உலகில் எந்த தெய்வம் அவதரிக்க வேண்டுமென்றாலும் இந்நிலைகள் கடந்து வர வேண்டும் தமிழ். அதனால் தான் சிவவாக்கியார் இங்கு கூறியதை கூறுகிறேன். அவர் கூறியதில்
நெட்டெழுத்து என்பது தமிழில் ஈ எழுத்து. அது சிந்திப்போர் எவர்க்கும் மறக்க முடியாது, தமிழ் வாத்தியார்கள் வரை. அப்படி என்றால் குற்றெழுத்து என்றால் தமிழில் ஏது குற்றெழுத்து? ஈ என்னும் இந்த எழுத்து. இப்போது புரியும் ஏன் இப்படி இந்த எழுத்தை நான் வரைந்திருக்க வேண்டும். இது தெரியும், ஒரு சிற்பியால் செய்யவில்லை, என் கையெழுத்தால் செய்வது. இந்த ஈ என்பது குற்றெழுத்தில் உற்றதொன்று கொம்பு கால் குறித்திடில் நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேர்படான் நம் ஈசனே. இன்று இப்படி இந்த எழுத்தை இப்படி கூறினாலும் யாரும் அர்த்தம் கூற மாட்டார்கள். இங்கு கூறுவது உடலை சார்ந்து, அதாவது தமிழ் தெய்வங்கள் எத்தனை உண்டோ அத்தனை தெய்வங்களும் இந்த எழுத்திலிருந்து செயல்படுவது. அதற்காகத்தான் யார் எதிர்த்தாலும் நான் கூறுவது, என்னை போல நீ ஆனால் உன் உடல் உறுப்பில் உருவாகும் ஈ எழுத்து. இந்த ஈ எழுத்தின் பெருமை என்னவென்றால், உள்ளில் காணும் புள்ளி உன் இடது கண். இந்த வரைக்கு வெளியே காணும் இந்த புள்ளி உன் வலது கண். அது என்னடா புதுமை? இங்கு காணும் இந்த கால் நீ சுவாசம் இழுக்கும் போது இது உள்ளில் கூடி செல்வது, ஆகாரம் உண்ணும் போது. அப்போது இது மூக்கு. இந்த வரையோ கால். இந்த கால் எதை கூறுகிறது? பின்கழுத்தை தாங்குவது. இது என்னடா என்று நீ நினைக்கலாம். இந்த எழுத்தை திருப்பி இப்படி வைத்து பார், புரியும். தமிழ் மண் சோறு தின்பவன் எவர்காயினாலும் இப்படி வைப்பது அறிவு உள்ள வாத்தியார்கள். அரசு வேலையில் தமிழை எழுதி இன்று வாழ்பவர்கள் யார் என்றாலும் அவர்களுக்கு இப்போது புரியும். இந்த கால் பின்கழுத்து, இது உங்கள் கழுத்தை தாங்குவது. மூக்கு வரை, இந்த வரை உங்கள் சுவாச குழல், ஆகாரம் இழுக்கும் குழல். அப்போது இதோ மூக்கு, இது வலது கண். அது இப்படி வைத்து பார்த்தால் புரியும். இப்படி கூற காரணம், இந்த ஈ எழுத்து ஈசன் என்பது வருவது. இந்த ஈ எழுத்து தத்துவம் அநேகம் உண்டு. இதை தெரிந்து ஆக வேண்டும். இதை தெரிந்தால்தான் யார் எவர் எப்படி வருவார்கள் என்பதை உணர்த்த முடியும். எங்கு மதக்கதை கூறுபவர்கள், தமிழ் மரபு கதை, உலக மரபு எந்த மொழியினானாலும் அங்கு ஈ என்று வரும்போது இங்கு கூறுவது உடல் சார்ந்து அந்த ஒலியில் தமிழில் ஈ எழுத்து கூறுவது. இதை பெருமையாக கூற நான் கிடையாது. இங்கு எழுதியதை அதன் அர்த்தத்தை மனதில் புரிந்து, ஒரு சூரிய ஒளி உலகில் எல்லாവർக்கும், அது போன்று ஒரு தமிழ் எழுத்து உலகில் எங்கும் யார் முன்னிலும் சூரியனை போல் எடுத்து ஒலிக்கும். கூறுவது பொய் கிடையாது, விடுவாய் பேச்சு கிடையாது. ஒரு மதம் சார்ந்து ஒரு பணக்காரன் கால் பணிந்து கூறுவது கிடையாது. இங்கு கூறும் இந்த எழுத்து வடிவத்தை பார். நான் கூறுவது நீங்கள் எழுதும் எழுத்தின் செயல். கா ஈ என்று வருவது. இந்த ஈயில் இந்த கா எழுதியதில் இப்போது இங்கு கா ngா இரண்டாவது வர வேண்டும், சா கி நடுவில். ஆனால் இன்றைய மதம் பேசுபவர்கள் இங்கு எழுதிய முதல் எழுத்து அழகைப்பார், அதன் தியரிப்பார். அப்படி அறிவு இல்லாதவர்கள் இன்று மதம் கூறுபவர்கள் எந்த இதிலும்
காரணம், அவன் கூறுவதில் ஒரு திறன் இல்லை. இங்கு இந்த எழுத்து எழுதியது போன்று ஒன்றை அங்கோட்டு அப்படியும் ஒன்றை இப்படியும் தேவை போல் எழுதியது. இதை நான் எழுதியது இதை வைத்து உலகர் புரிய எழுதியது. அது நானானாலும் இப்படித்தான், அப்போது நீயும் அப்படித்தான். அதுதான் இந்த எழுத்தில் கா நடுவில் ஙா, அது மேலில் காண்பது. பிறகு நடுவில் வர வேண்டும். அதுபோல எழுத்து, ஒரு எழுத்து பெருசு ஒரு எழுத்து சின்னது, வடிவம் இல்லாமல் காண்பது. அதுதான் இன்று மத பண்டிதர்கள் போதிப்பது. இப்படி கூற காரணம், என்னை யாரும் வெறுக்கலாம், ஆனால் இதன் செயலை உன்னால் வெறுக்க முடியாது. எப்படி? நீ அந்த ஈ சொல்லும்போது இங்கு இந்த ஈ வடிவம் காட்டியது போன்று செயல் உன் உடலிலும் நடக்கிறது. அப்போது இங்கு சாதி மதம் எதுவும் கிடையாது. எந்த மொழியரும் ஈ என்றால் அதன் உண்மை கூறுவது உன் உடலின் செயல். அதன் பிறகு இங்கு அடுத்தது லா லீ என்று வந்து கூறுவது ஷா, தமிழ் எழுத்து. இதில் ஓம் என்று வருகிறது, அக்கெழுத்து. ஓம், ஓய்க்குள் மா இம் புள்ளி, தமிழ் எழுத்து. ஓலைச்சுவடிகளில் காண்பது. இன்று அரசு பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்கு இன்று அந்த எழுத்து கிடையாது. தமிழ் மரபை முறித்து விட்டது. அக்கெழுத்து அதுவும் கிடையாது. இப்படி கூற காரணம், அக்கென்பது குண்டலினி யோக முடிவு. எழுத்து எல்லாம் ஒதுங்கி 3 வளைவு, கீழ்வளைவு 2 வட்டம் உன் கண்ணை கூறுவது. அந்த எழுத்து மேல் வட்டம் நெற்றிக்கண் திறப்பதை கூறுவது. இது எல்லா மதத்திலும் வருவது. ஓம் என்பது ஒற்றை எழுத்து. ஓய்க்குள் மா இம் புள்ளி, அது மூலாதாரத்தின் நடுவே தொடையோடு ஒலிப்பது. இதை இன்று தமிழிலும் ஓ மா இம் என்று எழுதுகிறோம். மற்ற உள்ளவர்கள் ஊவிலிருந்து ஓம் உருவாகிறது என்கிறார்கள். ஆனால் இதை புரிவது நான் மட்டும் உணர்ந்தால் போராது, நீங்களும் சிந்தித்து உணர வேண்டும். இங்கு கூறுவது மதம் சார்ந்து கிடையாது, உடல் சார்ந்து கூறுவது. இப்படி கூறுவதில் ஈ எழுத்து. நான் கூறுவது சிவப்பரத்துவம் 23 குறிப்புகள் வரை அங்கே கூறியது 4 வரி எழுத்துக்கள். இத்தனை எண்ணம். இங்கு எழுத்து மேல் அங்கு ஈ வருவதை நான் கூறுவது. இங்கு கண்ட ஈ எழுத்தில் கீ என்று வருவது, கீ என்று வருவது. ஆனால் அப்படி சிந்திக்க ஈ எழுத்து கொப்புளுக்குள் இருந்து உருவாவது வட்ட எழுத்து. இப்படி அநேகம் புரிய நான் மட்டும் செயல்பட்டு என்ன காரியம்? இதைத்தான் என் அறிவை விட உங்கள் அறிவு அநேகம். பல நாட்டில் இருந்து பல செயல்கள் செய்வதில் நான் இந்த தமிழ் எழுத்தை அங்கு கூறினால் ஈ எழுத்து என் தமிழ் எழுத்து, அந்த எழுத்து இப்படி உடலில் இருந்து உதிப்பது என்று அந்த ஒலியையும் எடுத்து கூறி, இப்படி கூறினால் எந்த மொழியானாலும் அங்கு உன்னை கேட்பார்கள். இந்த தமிழ் பெருமை எதற்காக என்று இப்படி அப்போது கூறலாம். இது முள்ளு கொண்டு பனை ஓலையில் எழுதிய
எழுத்து. அது சித்தர்கள் உடலில் தமிழ் எழுத்தை வைத்து தெய்வத்தன்மை அடைந்தவர்கள் அதன் தத்துவத்தில். இப்படி எழுத்தை தமிழ் எழுத்து நீள எழுத்து ஈ என்பதை சிவவாக்கியர் எங்கள் தமிழ்நாட்டில் 49,000 ஓலைச்சுவடிகள் இன்றும் உள்ளது. அவர் அந்த ஓலைக்குறிப்புகளில் ஒருவர் சிவவாக்கியர் என்பவர் எழுதியது நெட்டெழுத்து வட்டமே நிறைந்த வள்ளி யோனியும். தமிழ் எழுத்தில் நீளம் கூடுதலான எழுத்து நீளம் கூடின அளவில் நீளம் கூடியது அந்த எழுத்தை விட குற்றெழுத்து அது ஈ எழுத்து. இது உடலை சேர்ந்தது. ஈ என்பது 2 புள்ளி காண்பது. வரைக்கு வெளியில் 2 காலின் வெளியில் காண்பது வலது கண் எழுத்து மாயை சேர்ந்தது. அந்த 2 காலுக்குள் இருப்பது இடது கண் அது மாயையை சேர்ந்தது. இது மதம் சார்ந்து கிடையாது, உடல் சார்ந்து ஒலிப்பது. இங்கு கூற காரணம் சிவபரத்துவம் 23 3 குறிப்புகளில் 5 ஈசன் என்ற வார்த்தை வருகிறது. அதற்கு நான் அங்கு விளக்கம் கூறினேன். ஆனால் யாரும் அதை உள்கொள்ளவில்லை. அப்போது நினைத்தேன், எழுத்தை ஊண்டி எழுத்தை வரைந்து காண்பித்தாலே இன்று இது புரியும் என்ற நம்பிக்கையுடன். இது காலத்தின் கட்டாயம். காரணம், தமிழ் ஒன்றை சேர்ந்தது. இன்று பலவிதமாக அதை மறைத்து உங்கள் ஊருக்குள் வந்து அவர்கள் செயலை பரப்புகிறார்கள். உங்களுக்கோ எதுவும் தெரியவில்லை. இப்படி ஒவ்வொரு ஊருக்குள்ளிலும் இந்த எழுத்தை வைத்து கூறினால் உனக்கு என்று ஒரு உரிமை உண்டாகும். அப்போது உன் ஊருக்குள் புகுந்து அவர்கள் எழுத்தை கூற மாட்டார்கள். அறிவு உள்ளவர்கள் சிந்தியுங்கள். இங்கு கூறுவது பக்தி தத்துவத்தின் சித்தமான உடலை கூறுவது. மெய் என்பது தமிழில் மெய்ப்பொருள் தெய்வம் என்பது எதை? உடலை. இப்படி அதை சிந்திக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவது. உடல் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கும் எழுதலாம். நன்றி.